நீங்கள் ஒரு சிங்கத்தை வேட்டையாடப் போகிறீர்கள் என்றால் உங்கள் கையில் துப்பாக்கி இருக்க வேண்டியது அவசியமில்லை. உங்கள் கண்களில் அந்த உறுதி இருந்தால் போதும். ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? உங்கள் கனவுகளை வேட்டையாட நீங்கள் புறப்படும் போது உலகம் உங்களை ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லலாம், வசதிகள் இல்லை என்று சொல்லலாம், அல்லது உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் வேட்டைக்கு தேவை வசதிகள் அல்ல, வீரம் மட்டுமே. அந்த வீரம் உங்கள் இரத்தத்தில் ஓடுகிறதா? தோல்விகளை பார்த்து பயந்து ஓடும் கூட்டத்தில் ஒருவனாக இருக்கப் போகிறீர்களா? அல்லது தடைகளை தகர்த்து முன்னேறும் தலைவனாக இருக்கப் போகிறீர்களா? இன்று முடிவெடுங்கள். உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய வேட்டை இப்போதே தொடங்குகின்றது. வெற்றி என்பது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காற்றில் பறந்து வருவது அல்ல. அது உங்கள் ஒவ்வொரு நாளின் போராட்டத்திலும் ஒளிந்திருக்கிறது. காலையில் அலாரம் அடிக்கும் போது அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூக்கத்திற்கு அடிமையாவரா நீங்கள்? அப்படியென்றால் அன்றைய நாளின் முதல் போரிலேயே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களை நீங்களே ஜெயிக்காத போது இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்கப் போகிறீர்கள்? உங்கள் சோம்பல் உங்களை ஒரு சாதாரண மனிதனாகவே வைத்திருக்க சதி செய்கிறது. ஆடுகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் சிங்கம் தனித்து நின்றாலும் அதன் கர்ஜனை காடே அதிரும். நீங்கள் ஆடாக இருக்கப் போகிறீர்களா? அல்லது காட்டையாலும் சிங்கமாக இருக்கப் போகிறீர்களா? உங்கள் பயம்தான் உங்கள் மிகப்பெரிய விலங்கு. அந்த விலங்கை உடைத்தெறியுங்கள். உளவியல் ரீதியாக நம் மூளை எப்போதும் பாதுகாப்பான பாதையையே தேடும். கஷ்டப்பட வேண்டாம், அமைதியாக இரு என்று உங்களை முடக்கும். ஆனால் சாதனையாளர்கள் எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள். மற்றவர்கள் தூங்கும் போது நீங்கள் உங்கள் கனவுக்காக உழையுங்கள். மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் போது நீங்கள் முன்னேற்றத்திற்கான படிகளை ஏறுங்கள். மற்றவர்கள் பாட்டி கொண்டாடும் போது நீங்கள் உங்கள் லட்சியத்திற்காக வியர்வை சிந்துங்கள். ஒரு நாள் அவர்கள் உங்களை அண்ணார்ந்து பார்த்து, இவன் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வந்தான் என்று ஆச்சரியப்பட வேண்டும். அந்த ஆச்சரியமே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிக பெரிய பதிலடி. உங்கள் கனவு உங்கள் உயிர் போன்றது. அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இன்றே ஒரு உறுதியான சபதம் எடுங்கள். உங்கள் அகராதியிலிருந்து முடியாது என்ற வார்த்தையை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். தோல்விகளை வெறும் பாடமாக மட்டும் பாருங்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்க உங்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் உங்கள் மன உறுதியால் அதை செய்ய வையுங்கள். உங்கள் இலக்கு இமயமலை என்றால் உங்கள் தியாகமும் அந்த அளவிற்கு பெரியதாக இருக்க வேண்டும். தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். தேவையற்ற நண்பர்களை தவிருங்கள். சமூக வலைத்தளங்களில் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் லட்சியத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். ஒரு குதிரையைப் போல இரு பக்கமும் மறைத்து கொண்டு நேராக உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். வழியில் 1000 தடைகள் வந்தாலும் வேட்டைக்காரன் இலக்கை மாற்ற மாட்டான். காலம் யாருக்காகவும் ஒரு நொடி கூட காத்திருக்காது. இன்று நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிடம் உங்கள் வெற்றியை தள்ளி போடுகிறது. வயதான பிறகு அன்று செய்திருக்கலாமே என்று வருத்தப்படுவதை விட இன்று வலி இருந்தாலும் பரவாயில்லை என்று சாதித்து காட்டுங்கள். நீங்கள் மாறத் தயார் என்றால் உங்கள் மனசாட்சியிடம் இப்போதே ஒரு சத்தியம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைத்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு ஊட்டியிருந்தால் அதை உங்கள் செயலில் காட்டுங்கள். நீங்களும் ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாறப்போகிறீர்கள் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். நீங்கள் உங்களை நம்புகிறீர்களா? ஆம் என்றால் இப்போதே கொமெண்டில் ஐ எம் ஹண்டர் என்று பதிவிடுங்கள்.
பார்ப்போம் எத்தனை சிங்கங்கள் இங்கே வேட்டைக்கு தயாராக இருக்கின்றன என்று. தொடர்ந்து ஓடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில் விழும் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் அழகான கருத்துக்களை கமெண்ட் செய்துவிட்டு நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.